நகரத்தை சார்ந்த ஸ்ரீ சரண்யா வெள்ளிசை குழுவினர்களாகிய சார்பாக மனமார்ந்த நன்றிகள் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா, வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா, வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா, கைபேசி இல்லாமல் எவரும் கிடையாது. இந்த கைபேசி என்று சொல்லக்கூடிய காவியத்தை எங்களுக்கு தெரிந்தவாறு இன்பமாக வேண்டும் என்று சமர்ப்பிக்கின்றோம். இந்த கைபேசியிலே நன்மையும் இருக்கின்றது, தீமையும் இருக்கின்றது. நன்மை என்று சொன்னால் கொஞ்சம் சொல்லலாம், ஆனா தீமை என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு வீட்டுல 5 பேர் இருக்காங்க வைங்களே, 5 பேருடைய கையிலும் என்ன இருக்குது? கைபேசி தான் இருக்கின்றது. கைபேசி இருக்கின்றது. கைபேசி யுகம் என்றே சொல்லலாம். கண்டிப்பாக. அப்படி ஒரு அளவுக்கு காலமானது மாறிவிட்டது. அதாவது இந்த கைபேசியோட பெருமை என்னவென்று பாருங்கள். அதை பேசி நண்பர்களே மருத்துவ உதவிக்கு தேவைப்படுது. வெளிநாட்டுல இருப்பாங்க, அவங்க கூட நம்ம பேசிக்கலாம். அதுக்காக கைபேசி தேவைப்படுது. இதெல்லாம் நன்மை என்று எடுத்துக்கொள்ளலாம். தீமை என்று சொன்னால் அழகாக செல்ல பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் கெட்டு போகுது. என்ன சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு தாய், அதாவது அந்த காலத்தில் உள்ள தாய்மார்கள் குழந்தையை தன்னுடைய மார்போடு சேர்த்து அடைத்து வைத்து முத்தமிட்டு தாலாட்டினால் தன்னைத்தானே குழந்தைகள் தூங்கி விடுமா. ஆனா இந்த காலத்தில் ஏதாவது குழந்தைகள் தன்னைத்தானே தூங்குமாமா? ஆனால் இந்த கைபேசியை மட்டும் அந்த குழந்தையுடைய கையிலே கொடுத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக தன்னைத்தானே குழந்தையால் தூங்கி விடுமா. குழந்தையை சாப்பிடணும்னா கைபேசி தேவைப்படுது. கண்டிப்பாக. அது மட்டுமா, எப்பா கடைக்கு போயிட்டு வரியா, கைபேசி தெரியா, நான் போறேன். அது மட்டுமல்லாமல் அதாவது உலகில் தாய்மார்களும் தந்தைமார்களும் குழந்தைகளிடத்தில் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? அதாவது நீ 10 வகுப்பு படிக்கக்கூடிய நேரத்தில் நீ நல்ல மார்க் எடுத்து விட்டாய் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்கு நான் கைபேசி வாங்கி தருவேன் என்று உரைப்பார்கள். கைபேசியில பேசி பேசி பணம் எல்லாம் எப்படி வீணா போகுது என்று கண்டிப்பாக கண்டிப்பாக. அன்னையில் சூதாடி, அன்னையில் சூதாடி, அன்னையில் சூதாடி, ஆட்டியாக போறோமே, ஆட்டியாக போறோமே, அன்னையில் சூதாடி, அன்னையில் சூதாடி, அன்னையில் சூதாடி, அன்னையாக போறோமே, அன்னையாக போறோமே. பாடத்திட்டோ இதிலே படிக்கத்தானே சொல்லுறாங்க, படிக்கத்தானே சொல்லுகிறாங்க. குழந்தை கையில் கொடுக்க வேண்டாம், குழந்தை கையில் கொடுக்க வேண்டாம், என்னுடைய தாய்மாரே, குழந்தை கையில் கொடுக்க வேண்டாம், குழந்தை கையில் கொடுக்க வேண்டாம், என்னுடைய தாய்மாரே. அண்ணே ஆன்லைன்ல விளையாடுறாங்க. ஆமாம்மா. அதுலயும் பணம் எல்லாம் எப்படி போகுது? ஆமா, எப்படி அதாவது ஆண்டியாக போறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுதான் அது இவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். சரிதான். கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் சிந்தி சேர்த்து
சரி அதெல்லாம் வீணாக கரைந்து போகின்றது. தேங்கப்பா எல்லாம் எதனாலே? எல்லாம் இந்த கைபேசினாலே தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. அது மட்டுமல்லாமல் இதனாலே வரக்கூடிய நோய்கள் என்ன தெரியுமா? என்னமா? சட்டை பையில் வைப்பதாலே வைப்பதாலே நோய்கள் வந்திடுதே வந்திடுதே. சட்டை பையில் வைப்பதாலே 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 நோய்கள் வந்திடுமே வந்திடுமே. பத்து பத்து கண்களோ கண்களோ பார்வையிட்டு போகுதலோ போகுதலோ சட்டை பையில எல்லோரும் கைபேசி வைக்கிறாங்க. கைபேசி வைக்கக்கூடிய காரணத்தினால் இதய நோய் என்று ஒரு நோய் வந்து விடுகின்றது. அப்படியா? அது மட்டுமல்லாமல் ஆன்லைன் பாடங்களில் குழந்தை கையில செல் இருக்குது. கண்டிப்பாக எவ்வளவு நேரம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்ன 5 வகுப்பு படிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மாணவனுடைய கையிலே அலைபேசியை கொடுத்தோம் என்று சொன்னால் 11 12 வகுப்பு படிக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக கண்ணாடி போட்டுதான் எல்லாரும் சீக்கிரத்துல கண்ணாடி போட வேண்டியதுதான். போட்டுதான் ஆமா அதுதான் உண்மை. அது மட்டுமில்லை மீண்டும் இதனுடைய விளைவுகள் என்னவென்று பாருங்கள். அந்த செல்போன் கோபுரத்தால் பரவுகிறார். அவர் வண்டியிலே போகும்போது கைபேசி பேசுகிறார். அவர் நமது மாறுகிற இது முடிஞ்சு போகுதுங்க. அதாவது செல்போன் கோபுரம் பார்த்திருக்கீங்களா? அதில் வரக்கூடிய கதிர்வீச்சினாலே பறவை இனங்கள் அழியுது என்று சொல்லுகின்றார்கள். சரி, பறவைகள் அனைத்தும் அழிந்து நாசமாக. அந்த காலத்துல என்ன சொல்வாங்க தெரியுமா? ஆலயம் இல்லாத இடத்திலே குடியிருக்க கூடாது என்று சொல்வார்கள். ஆனா இந்த காலத்துல என்ன சொல்றாங்க? டவர் இல்லாத இடத்துல குடியிருக்க கூடாது என்று சொல்வார்கள். செல்போன் டவர் இல்லாத இடத்துல குடியிருக்காதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு மனிதனுக்கு செல்போன் ரொம்ப தேவைதான். ஆனால் தேவைக்கே நாம பயன்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் பக்க விளைவுகள் உடனே வராது. போக போகத்தான் அந்த விளைவுகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அது மட்டுமல்லாமல் வேற என்ன? வாகனத்தில் செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு அலைபேசியில் ஒரு போன் வந்தார்கள் என்று சொன்னால் உடனடியாக எடுத்து அப்படியே காதுல வச்சிருவாங்க. அப்படியா? காதுல வச்சுட்டு அப்படியே ஓட்டுறவன் எத்தாப்புல வரைக்கும் வண்டியை பார்க்க மாட்டான். அண்ணே, பாரதியார் காலத்துல பெண்கள் எப்படி நடந்தாங்க? பாரதியார் காலத்தில் பெண்கள் வெளியிலே வரமாட்டார்கள். அவ்வாறு பெண்கள் வெளியிலே வந்தார்கள் என்று சொன்னாலும் கண்டிப்பாக தலை குனிந்து தான் வருவார்கள். அதே பாரதியார் அப்படியே ரீகாலம் ஆகுது. எப்படி? இப்போது பெண்கள் வெளியிலே வந்தார்கள் தலை குனிந்தே தான் வருவார்கள். ஏனென்று சொன்னால் எல்லாருக்கும் கையில 3/4 அடி நீளத்துல ஒரு செல் இருக்கு. 3/4 அடி நீளத்துல இருக்குது. ஆமா, அத பார்த்துட்டே வருவாங்க. கவிழ்ந்தே தான் வருவா. எதிரில் யார் வந்தாலும் தெரியாது. எதிரிலே அவங்க அப்பா அம்மா வந்தா கூட கண்டிப்பாக தெரியாது. ஆகையால் இந்த கைபேசி கண்டிப்பாக நாசம் தான் செய்து கொண்டிருக்கின்றது. அப்படியா? இளைஞர்களும் சரி, பெண்களும் சரி, குழந்தைகளும் சரி, எல்லோருமே கைபேசிக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றார்கள். பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை. கண்டிப்பாக. அதாவது பசிச்சா மட்டும் நம்ம சோறு சாப்பிடுறோம். அதே மாதிரி தேவைக்கு மட்டும் பயன்படுத்துவோமே. ஆமா, அளவுக்கு மிந்தினால் அமிர்தமும் நன்றல்லவா சொல்வார்கள். அந்த சொல்லிருக்கிறாங்க. அளவாக சென்றோம் என்று சொன்னால் வெகு காலம் நீடோடி காலமாக வாழ்ந்து விடலாம். வீட்டுல ஒரு உறவு இல்லைன்னா கூட பார்க்காம 2 நாள் 3 நாள் இருந்துடுறோம். கண்டிப்பாக. ஒரு நாள் கைபேசி இல்லைன்னா நம்மலாம் படக்கூடிய பாடு இருக்குதே, ரொம்ப கவலைக்கிடமாகி போகுமா? அப்பப்பா காய்ச்சல் வந்தா கூட தாங்கிக்கலாம். கண்டிப்பாக. ஆனா கைபேசி இல்லாம இந்த உலகத்துல வாழவே இருக்க முடியாதுமா. அப்படி சொல்லி நம்ம எவ்வளவுதான் இப்படி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தாலும் யாராவது ஒரு ஆள் இருந்து பாக்குறாங்களா? ஏன்னா அவங்க கையில இருக்கக்கூடிய அலைபேசி, அந்த கைபேசி வாங்கி தான் வச்சிருங்களா, எல்லாரும் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா பாப்பாங்க. ஆமா, அதுதான் உண்மை. சரிதான். அப்படி அப்படியாகவே கைபேசியை பயன்படுத்துங்கள், அளவாக பயன்படுத்துங்கள் சொல்லி வெள்ளிசையை நிறைவு செய்கின்றோம். நன்றி நன்றி உங்களுக்கு, நன்றி 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 உங்களுக்கு, நன்றி 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 உங்களுக்கு, நன்றி 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 உங்களுக்கு, நன்றி நன்றி